ஹலோ வியூவர்ஸ்! இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குஸ்கா ஃப்ளேவர்ல தக்காளி சாதம் எப்படி மேக் பண்ணலான்றது தான் பார்க்க போறோம். ஆஃபீஸ்க்கு போற லேட் ஆயிடுச்சு, இல்ல பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியா செய்யணும் அப்படின்ற பட்சத்தில, ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு குடுத்து விடணும், நம்ம லேட்டா எந்திரிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்க்குள்ள ரெடி ஆயிரும். ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அ எப்பவும் போடுற மாதிரி ஹோல் ஸ்பைசஸு, புதினா இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். என்ட்ட புதினா இல்ல. அதனால நான் சேர்த்துக்கல. அவ்வளோதான். இவ்வளோதாங்க இதோட இன்கிரீடியன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு அடுப்பு பத்த வச்சு குக்கர வச்சுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வர டைமில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். எப்பவும் போல வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட ஆட் பண்ண போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். கீழ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது தக்காளி போட்டதுக்கப்புறம் சரியாயிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அடியில பிடிக்கும்னு சொன்னேன்ல, அது பிடிக்காம இருக்கிறதுக்கு தக்காளி நல்லா வணங்கி வரணும். தக்காளி வணங்கி வரதுக்காக நம்ம கல் உப்பு ஆட் பண்ணி தக்காளி நல்லா வணங்க வச்சிரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி வணங்குனதுக்கப்புறம் நமக்கு இதில சேர்க்க போற மசாலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல புதினா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்லா ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். புதினாவோட ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாமே. தக்காளி வணங்குனதுக்கப்புறம் நான் சேர்க்க போற மசாலான்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அ நல்லா மிக்ஸ் பண்ணி இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைம்ல நான் சைட் பை சைட் சாதம் வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். எப்பவும் போல அரிசி கழுவுற தண்ணிய வந்து நான் எப்பவுமே செடிக்கு தான் ஊத்துவேன். செடிக்கு நான் வேற எந்த தண்ணியுமே ஊத்த மாட்டேன். நல்ல தண்ணி மட்டும் தான் ஊத்துவேன். நல்ல சத்து கிடைக்குது. எப்பவுமே ரைஸ ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்குவேன். 3 டைம் வாஷ் பண்ற ரைஸ் வாட்டருமே வந்து நான் இதுக்கு செடிக்கு தான் ஆட் பண்ணுவேன். இப்போ ஒரு டைம் வாஷ் பண்ணி ஊத்திட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தது. ஸோ, அதனால தண்ணி ஊத்திட்டு போயிருந்தோம்னா, கொதிச்சு வரதுக்கும் சரி நம்ம ரைஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுக்கும் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆம் மெஷர்மெண்ட் படி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு. இந்த ஒரு பன்னீர் ரோஸ்ட்கே பார்த்தீங்கன்னா, வெளியில வாசல்ல அவ்ளோ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லா, ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனா இருந்தது காலையில. எப்பவுமே வந்து எந்திரிச்சோனே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா 7 டேஸ் ரோஸ் செடியில ஏதாவது ஃப்ளவர் இருக்கும். இல்லாட்டி இந்த பன்னீர்ல ஏதோ ஒண்ணு இது இருக்கிறப்போ அது இருக்காது. அது இருக்கிறப்போ இது இருக்காது. இந்த மாரி மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ஃப்ளவர் இருந்துட்டே தான் இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த ரைஸ் இதில ஆட் பண்ணி, உப்பு பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஊற வச்சிருக்க அரிசின்றனால ஒரு 2 விசில் விட்டா போதும். இன்கேஸ் நமக்கு ஊற வைக்க கூட டைம் இல்ல அப்படின்ற பட்சத்தில ஒரு 3 டூ 4 விசில் வச்சுக்கலாம். இதுக்கு ஈஸி, சிம்பிள் அண்ட் சைட் டிஷ்ஷா என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லெட் தான் போட போறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு, பெப்பர் போட்ட ஒரு ஆம்லெட் தான் போட போறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல்ல ஒரு 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனியன், கிரீன் சில்லி ஆட் பண்ணி, சால்ட் அது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவு பீட் பண்ணுறோமோ, அந்த அளவு நல்லாயிருக்கும் ஆம்லெட்டு. இது கூட நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ண மாட்டோம். கல்யாணம் ஆன ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரையும் அப்பா வாங்கி கொடுத்த அந்த இரும்பு தவா தான். ஸ்டீல் தவா தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், ஆம்லெட்டா இருக்கட்டும், வாட்டெவர் நான் பண்ணாலுமே இந்த ஸ்டீல் தவால தான் பண்ணுவேன். இது ஹெல்தியும் கூட. ஏன்னா நான்ஸ்டிக் வந்து அவ்வளோக்கும் ஹெல்தி கிடையாது. அம்மா வீட்லேருந்தே நாங்க அத யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஸ்டீல் தவால பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ப்ளஸ்ஸுனா, வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் வந்து இத நான் சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸ்க்ரப் இருக்குல்ல, ஸ்டீல் ஸ்க்ரப்பு. அதில வாஷ் பண்ணி வச்சிருக்கப்போ, நமக்கு நல்ல ஒரு சைட்லலாம் எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாம, நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, இது சூப்பரா தோசையிலேருந்து எல்லாமே சூப்பரா வரும். இந்த ஸ்டீல் தவால பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஆம்லெட் பேட்டர இதில ஊத்திட்டு, அது மேல லைட்டா பெப்பர போட்டு நல்லா வேக வச்சு, திருப்பி போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா முடிஞ்சுதுங்க ஆம்லேட்டு. இத வந்து சூடா இருக்க தக்காளி சாதம் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சாதம் ஃபுல்லா விசில் செட்டில் ஆகி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி சூடா இருக்கும்போது எப்பவுமே எந்த சாப்பாடா இருந்தாலும் குழையும். ஸோ, இதெல்லாம் வெரைட்டி ரைஸ்ன்றனால, அ ஒரு சைட்ல இருந்தே கிளறி விட்டுட்டு வந்தோம்னா, நமக்கு சாதம் குழையாது. கீ யூஸ் பண்றேன் இதில. ஏன்னா, பாப்பாக்குமே அவருக்கும் கீ ஃப்ளேவர்னா பிடிக்கும். அதனால கீ யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேண்டியதில்ல. கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு, பிளேட்ல சர்வ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸு பேக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுதுங்க. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் இதே மெத்தடில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.